ஹாய், நம்ம இப்போது ப்ளம்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதை வந்து நம்ம ப்ரெட்லேயும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சோடா ஸ்ப்ரைட்டோட அது கலந்து எப்படி குடிக்கவும் செய்யலான்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போது ரொம்ப சிம்பிள் தான். 20 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ நான் ப்ளம்ஸ் எடுத்து அதில் உள்ள சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த ப்ளம்ஸ் இது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ப்ளம்ஸை சீட்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ண அந்த ப்ளம்ஸை கட் பண்ண ப்ளம்ஸை இதில் போட போகிறேன். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை, அதனால தான் இந்த சவுண்டு. இல்லைன்னா வச்ச உடனே போட்ட உடனே வராது. இப்போ இந்த ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக புளிக்கும். இதில் வந்து நம்ம ஒரு கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சர்க்கரை போட்டுக்கலாம். இவ்வளோ சர்க்கரை போடுறேன் நான். கொஞ்சம் அதிகமான சர்க்கரை தான், ஆனால் இது புளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. நம்ம லைட்டாக வந்து மிக்சியில் வச்சு ஒரு அரை ஓட்டி கூட போடலாம். அது இன்னும் சீக்கிரமாக செஞ்சிடும். இது நம்ம ஊர் ப்ளம்ஸு, இந்த டைமில் தான் கிடைக்கும். இது வெறுமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். இதில் அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இதுவாகிறதுக்கு ஒரு சின்ன பிஞ்சு சால்ட் போட்டுக்கிறேன். எல்லா ஸ்வீட்டுக்கும் நம்ம அந்த ஒரு பிஞ்சு சால்ட் போடுவோம். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ளம்ஸ் எப்படி குக் ஆகிருக்கு. இதில் எந்த கலரும் நம்ம சேர்க்கல. அந்த ப்ளம்ஸோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம ஒன்றுமே போடலை. சர்க்கரை, ப்ளம்ஸு, கொட்டை எடுத்துகிட்டு ஒரு துளி உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆறுன உடனே அப்படியே சிக்குன்னு ஸ்டிக்கியாக ஆயிரும். அதனால் அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு லெமன் புழிஞ்சிப்போம். ப்ளஸ் டேஸ்ட்டுக்கும் கூட ஒரு லெமனை கட் பண்ணி நான் புளிகிறேன். அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது வந்து நம்ம எடுக்கும் போது ஸ்பூனில் வரும், ஸ்டிக்கியாக கிறிஸ்டலைஸ் ஆகும். இதை வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய அந்த க்ரஷ்லாம் வருது தெரியுமா உங்களுக்கு, அந்த க்ரீன் கலரு, அப்புறம் வந்து கிவி க்ரஷ், அப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்லாம் வருதில்ல, ரெடிமேடாகவே கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்டில். அதெல்லாம் விட நம்ம இப்படி செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கலை.
பாருங்கள், அது நம்ம பண்ணி வச்ச அந்த க்ரஷ் வந்து என்ன அழகாக வந்துடுச்சு. இதை ஜாமாக யூஸ் பண்ணணுன்னா லெமன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் வெறும் இந்த மாதிரி க்ரஷ்ஷாக யூஸ் பண்ணணுன்னா லெமன் அப்படியே இருக்கட்டும். ஒரு லெமன் ஃபுல்லாக போடுங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அது வெறும் ப்ளம்ஸ் தான், ஒரு கலர் சேர்க்கலை இதில். நான் இந்த ப்ளம்ஸில் உள்ள தோலில் உள்ள கலர் தான் அது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் உங்களுக்கு திக்காக கரைச்சி காட்டுறேன். இது அந்த க்ரஷ்ஷை இது லைட்டாக வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. இதில் வந்து ஏதோ சோடா போடுறேன் நான். ப்ளம் க்ரஷ் ரெடி வீட்டிலையே. அதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, எது கிடையாது, கலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த ப்ளம்ஸோட சின்ன சின்ன அந்த துண்டுங்கள் கூட கிடைக்கும். இதில் வந்து சோடாக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரைட் கூட ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், வீட்டில் அந்த கொஞ்சம் ப்ளம்ஸ் வச்சு அழகான ஒரு க்ரஷ் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மீதம் இருக்கிற க்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.